முக்கியமாக நிலச்சரிவு, மழை, புயல் போன்ற இயற்கை பேரிடர்களுக்கு அவரே முக்கியமான காரணம். இந்த கார்த்திகை மாதம் அக்னி தடமான திருவண்ணாமலையில இவ்வளவு பெரிய இயற்கை இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நிகழ்ந்ததுக்கும் இதுவே ஒரு முக்கியமான காரணம். ஆனா இயற்கையில இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். வருகின்ற திருக்கார்த்திகை அன்று, அதாவது வெள்ளிக்கிழமை அகல் விளக்கை நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம இந்த பதிவுல சமீப காலமாக அதிகமாக நிகழும் இயற்கை பேரிடர்களுக்கு காரணம் என்ன, அதுவும் முக்கியமாக திருவண்ணாமலையில் இப்ப சமீபத்துல நடந்த இயற்கை பேரிடருக்கு காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க இருக்கோம். இந்த இயற்கை சூழ்நிலை எப்படி அமையுது, நமக்கு வரக்கூடிய நல்லதும் கெட்டதும் எதை வைத்து தீர்மானிக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதுக்கு முதல்ல நம்ம இந்த வருடத்தின் பெயரை நம்ம பார்க்கலாம். இந்த வருடத்தின் பெயரே குரோதி வருடம். குரோதி அப்படின்னா குரோதமானவர், விரோதமானவர், அனைவருக்கும் துன்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அதிலும் முக்கியமாக இந்த வருடத்திற்கான நவகிரக ஆதிபத்தியங்கள், நவகிரக ஆதிபத்தியங்கள்ல ராஜாவா இருக்காரு செவ்வாய். செவ்வாய் சண்டை, சச்சரவு, பிரச்சனை போன்ற கலகங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர். அதுவும் முக்கியமாக நிலச்சரிவு, மழை, புயல் போன்ற இயற்கை பேரிடர்களுக்கு அவரே முக்கியமான காரணமாக திகழ்கிறார். இது எல்லாவற்றிலும் முக்கியமாக இந்த கார்த்திகை மாதம் அக்னி தடமான திருவண்ணாமலையில இவ்வளவு பெரிய இயற்கை பேரிடர் நிகழ்ந்தது நம்ம எல்லாருமே அறிவோம். இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நிகழ்ந்ததுக்கும் இதுவே ஒரு முக்கியமான காரணம். வம்பு, வழக்கு, பிரச்சனை, முக்கியமாக பூமி காரகன் செவ்வாய் அப்படிங்கிறதுனால பூமி சம்பந்தமான, இயற்கை சம்பந்தமான பிரச்சனைகள் மிகவும் அதிகமாகவே இந்த ஆண்டு நம்ம சந்திச்சிருக்கோம். இதுல திருவண்ணாமலையில இப்ப ஏற்பட்ட இயற்கை பேரிடர் காரணமாக நிறைய இழப்புகள் ஏற்பட்டுச்சு. அதற்கு முக்கியமான காரணம் இந்த குரோதி வருடத்தில் செவ்வாய் அதிபதியாக, அதாவது செவ்வாய் ராஜாவாக இருப்பதற்கான முக்கியமான காரணமாகும். இயற்கையை நம்ம கட்டுப்படுத்தவும் முடியாது, இயற்கையை நம்ம தடுத்து நிறுத்தவும் முடியாது. ஆனா இயற்கையில இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். அதற்கான ஒரு சில வழிமுறைகளை, பரிகாரங்களை நம்ம செய்வதன் மூலமாக இறைவனுடைய அருளால நம்மளுடைய உயிர்களையும் உடைமைகளையும் நம்ம பாதுகாத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம இயற்கை பேரிடர்ல இருந்து இந்த குரோதி வருடத்துல நம்ம இயற்கை பேரிடர்கள்ல இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வழிபாடு, இயற்கை பேரிடர் நிகழாமல் இருக்கவும், அதிக அளவு இயற்கை பேரிடர்கள் நிகழாமல் இருக்கவும், அப்படியே நிகழ்ந்தாலும் அதிக அளவு பாதிப்பு இல்லாம, முக்கியமாக உயிரிழப்புகள் ஏற்படாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் வருகின்ற திருக்கார்த்திகை அன்று, அதாவது வெள்ளிக்கிழமை பகல் 11 மணியில் இருந்து 12 மணி வரை, அதாவது 1 மணி நேரம் இந்த வழிபாட்டை செய்யணும். உங்களுடைய பூஜை அறையில ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைங்க. புது விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது புது விளக்கு உங்களால வாங்க முடியலைன்னா வீட்டுல இருக்கிற ஒரு பழைய அகல் விளக்க கூட சுத்தம் செஞ்சு அந்த விளக்க நீங்க பூஜை அறையில ஏற்றுங்க. முக்கியமாக 11 மணியில் இருந்து 12 மணி வரை 1 மணி நேரம் அந்த விளக்கு எரியணும். அதை நீங்க கவனமா பாத்துக்குங்க. இந்த விளக்கு ஏற்றுவதற்கான காரணம், இந்த விளக்கு ஏற்றுவது சாந்திக்காகவும் மற்றும் மேலும் அழிவுகள் ஏற்படாம இருக்கிறதுக்காகவும். திருக்கார்த்திகை அன்று அனைவர் வீட்டிலும் மாலை விளக்கு ஏற்றினாலும் உலக நன்மைக்காகவும், உலக நன்மைக்காக மட்டும் இல்ல, இயற்கையின் நன்மைக்காகவும், அனைத்து உயிர்கள், அனைத்து ஜீவராசிகள் நலனுக்காகவும், உங்கள் நலனுக்காகவும், உங்களுடைய குடும்ப நலனுக்காகவும் நீங்க இந்த அகல் விளக்க உங்களுடைய பூஜை அறையில, அதாவது இந்த வருடத்தின் குரோதி வருடம் ரொம்பவுமே உக்கிரமாக இருக்கிறதுனால இந்த உக்கிரத்தை சாந்தி செய்வதற்காகவும், மேலும் இயற்கை பேரழிவுகள் நிகழாமல் இருப்பதற்காகவும் இந்த தீபத்தை நீங்க திருக்கார்த்திகை அன்று உங்களுடைய இல்லங்கள்ல ஏற்றுங்கள்.
இந்த விளக்கு ஏற்றுவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய புண்ணியம், அதாவது உலக நன்மைக்காக இந்த விளக்க நீங்க அன்னைக்கு ஏத்தி வழிபாடு செய்யறீங்க. உலக நன்மைக்காக அன்னைக்கு நீங்க விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது அதன் மூலமாக ஏற்படக்கூடிய புண்ணியம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்கும். அதனால மறக்காமல் வரக்கூடிய திருக்கார்த்திகை அன்று மதியம் 11 மணியிலிருந்து 12 மணி வரை 1 மணி நேரம் விளக்கு ஏற்றி உங்களுடைய பூஜையில நீங்க உலக நன்மைக்காக வழிபாடு செஞ்சீங்கனாலே போதும். மேலும் வருங்காலத்தில் அனைவரும் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ நாம் அனைவரும் சேர்ந்து இறைவனை வழிபாடு செய்வோம். அனைத்து மக்களும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ நானும் இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். நம சிவாய.